சென்னைக்கு அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் அதே இடத்தில் நீடித்து வருகிறது. மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் தாழ்வு மண்டலம் நகர்ந்த நிலையில் கடந்த 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் நீடிக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். விவரங்கள். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் நேற்று வலுவிழந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வந்தது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை முதலே 10 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என தனது வேகத்தை குறைத்து மெதுவாக வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூழலில் கடந்த 6 மணி நேரத்திற்கு நகராமல் ஒரே இடத்தில் நீடித்து வருகிறது. சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு திசையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. முன்னதாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக நகராமல் அதே இடத்தில் நீடிப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆந்திராவின் நெல்லூருக்கு 170 கிலோமீட்டர் தெற்கு தென்கிழக்கு திசையிலும் சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் கிழக்கு திசையிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை அடுத்த 6 மணி நேரத்திற்கு அதன் தீவிரத்தன்மையை கொண்டிருக்கும் எனவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே அடுத்த 6 மணி நேரத்திற்கு நீடிக்கும் எனவும் அதற்கடுத்த 12 மணி நேரத்தில் மெதுவாக அதன் தீவிரத்தன்மையை படிப்படியாக குறைத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ச்சியாக வடக்கு திசையை நோக்கி மெதுவாக நகரக்கூடும் எனவும் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மையப்பகுதி என்பது வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை பகுதிகளுக்கும் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக வடக்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதால் இன்று சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருந்தது. காலை முதலே பரவலாக பல்வேறு இடங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.